அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். பக்ரீத் அப்படின்னா பிரியாணி மட்டும் இல்லைங்க, இந்த ஷீர் குருமாவுமே ரொம்பவே ஃபேமஸ். என்னோட ஸ்டைலில் நான் இதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை அதில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீர் குருமா செய்கிறதுக்குனே சேமியா வந்து நார்மலாக பேக்கிங் கடையிலலாம் கிடைக்குங்க. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக பால் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேனில் ஒரு 10 டேட்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையுமே நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஷீர் குருமாவுக்கு அதிகமாக நட்ஸ் சேர்த்தாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம், அப்புறமா கிஸ்மஸ் இவ்வளோத்தையுமே தாராளமாக எடுத்து இதை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ளேவருக்காக இது கூடவே ஒரு கிராம்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 லிட்டர் பாலை தண்ணி சேர்க்காமல் கொதிக்க வச்சுக்கலாங்க. இதுக்கு கேரமல் சிரப் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சைடில் அதையுமே ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஜீனியை எடுத்து நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. கேரமல் சிரப் ரெடி ஆனதும் சூடு வெண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா இது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக கொதிக்கிற பாலில் இந்த கேரமல் சிரப் அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பால் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சேமியாவுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சேமியா எடுத்துக்கிட்டேன். 50 to 60 கிராம் சேமியா கரெக்டாக இருக்குங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ஸ் மில்க் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சேமியா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸு, டேட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஷீர் குருமா ரெடி ஆயிருங்க. இதில் நட்ஸு, டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கனால இது நல்லா குக் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை நாளைக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஷீர் குருமா பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.